ஆமாமா, சொல்லுங்க. சார், நான் இப்போ என் வீட்டை பூட்டிட்டு துணி கடைக்கு வந்திருக்கேன். எவ்வளவு ஒருத்தி என் வீட்டை திறந்து வீட்டுல இருக்க நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்காளா சார். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவியே இப்பதான் போன் பண்ணி சொன்னாவ. நீங்க உடனே கிளம்பி வந்தா அவளை கையும் களவுமா பிடிச்சிடலாம் சார். வீட்டுல தான் இருக்காளா. ஓகே மேடம், அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க. சரி சார், வீட்டு அட்ரஸ் சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. என்ன வந்து தொலைக்கல, 1 மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனா. போகும்போதே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன வரல. அப்படி என்னதான் ஃப்ரெண்ட பார்க்க போனான ஃப்ரெண்டு போனே எடுத்துட்டு போகாம இங்கே போட்டு தொலைஞ்சிட்டு போயிருக்கான். எதுக்குதான் இவனுக்கு இப்படி பேதி இருக்குன்னு தெரியலையே. எப்பவுமே இந்த போன பொண்டாட்டி மாதிரி வச்சிட்டு சுத்துவான். இன்னைக்கு எதுக்கு போனுங்க போட்டு பயணம் பண்ணான்னு தெரியல. ஷடோஜா, என்ன பாட்டி? கடலை முட்டாயை காணுமா? வாங்கி வச்சிருந்தீங்களாக்கா? இல்லம்மா, தம்பி சேகர் கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன். அவனே என்ன காணோம், கடலை மிட்டாய் எப்படி வரும்? அதுக்கு தாமா கடலை மிட்டாயை காணும்னு சொன்னேன். 1 மணி நேரத்துல தம்பி சேகர் வாரேன்னு சொன்னால. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, என்ன வரலையேம்மா. நாக்கெல்லாம் நம்மன்னு வருது கடலை மிட்டாய் திங்கிறதுக்கு. ஷோ போட்டி, கடலை மிட்டாய் அவ்வளவு முக்கியமா? நானே தம்பி வரலையேன்னு டென்ஷன்ல நின்னுட்டு இருக்கேன். நீங்க என்னடா கடலை மிட்டாய்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் போகும்போதே கால் தட்டிட்டு போக வேண்டாம்னு சொன்னேன். ஒரு கிளாஸ் தண்ணியாவது கொடுத்து அனுப்பலான்னு பார்த்தா அதையும் குடிக்க மாட்டான், பேதி இருப்பான். இதுல இந்த போன வேற எடுத்துட்டு போகாம வீட்டுல எரிஞ்சிட்டு போயிருக்கான். எங்க போனா எவனை பார்க்க போனா என்ன ஃப்ரெண்டுன்னே ஒன்னும் தெரியல. நானே ரொம்ப டென்ஷன்ல நிக்கிறேன் பாட்டி. நீங்க கொஞ்சம் அமைதியா போய் இருங்க போங்க. சரிம்மா சரோஜா, கடலை மிட்டாய் வந்தா கூப்பிடு. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இந்த கிழவிக்கு கடலை மிட்டாய் ஒரு பிரச்சனை. ஷோ, என்ன வந்து தொலைக்கல, எந்தால போனா இவன்? இந்த ரூமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து சேகரி மாமியா இருக்காவலாம். அவிய பீரோட சாவிய பெட்டு கடியில இல்லைன்னா தலானி கடியில தான் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு என் புருஷன் சொன்னாரு. அதான் தேடிட்டு இருக்கேன். நல்லா தேடிட்டு சேகர், எங்கேயுமே காணோம். இதான் சேகர், ஆனா எங்கேயுமே காணுமே. சேகர், நீ சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் மறதியா தான் இருக்குது. அதனால தான் அவர்கிட்ட போன் அடிச்சு கேட்டேன். அவர் இந்த ரூம் தான் சொன்னாரு. இல்ல இல்ல, என் மாமியார் பக்கத்துல இருந்தவன நான் போன் பண்ணும்போது எல்லாத்தையும் கேட்டு ஓடி இருந்தாலும் ஓடி வந்துடும் கிளவி. நம்மளே நல்லா தேடலாம். இந்த ரூம்ல இல்லன்னா என்ன, பக்கத்து ரூம்ல போய் தேடுவாங்க. இதுதானே மாமியார் கிளவி ரூமு. சாவி அப்படின்னு எங்க வச்சுட்டு போயிருக்கோம்? அவர் இங்க தானே வச்சிருப்பான்னு சொன்னாரு. ஒரு சமயம் செல்ஃப்ல எங்கேயாவது வச்சிருக்குமோ? இல்ல இல்ல, அவர் தலானி கீழே பெட்டு கீழே தான் பார்க்க சொன்னாரு. நம்ம வேற ரூம்ல போய் பாப்போம். சார், பாத்தீங்களா, வீடு திறந்து கிடக்கு. என் வீட்டுக்குள்ள ஒரு திருடி வந்து திருடிட்டு இருக்கா சார். நீங்க தான் அவளை பிடிக்கணும். ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம். என் வீட்டுக்குள்ளேவா வந்து திருடிட்டு இருக்கா? இனிதான் உனக்கு நான் யாருன்னு தெரியும்டி. ஜெயில போய் உட்கார்ந்து காலி தின்னு, அப்பயாவது அறிவு வருதான்னு பாப்போம். என் வீட்டு நகையை திருட வந்திருக்கா. சீ, கேவலமா இல்ல? நல்ல குடும்பத்தை கொண்டாடுறதா இந்த மாதிரி செய்வாளா? சரியான திருடி. இன்னைக்கு இருக்கு உனக்கு. இல்ல சேகர், கிடைக்கலையே. எங்கேயுமே இல்ல சேகர், தேடிட்டு தானே இருக்கேன். பொறுமையா தேடிட்டு இங்கே நம்ம வச்சுக்க, எங்க மாமியார் வந்தாலும் வந்துடும். ஓஹோ, நீங்க தானே அது? ஒருத்தர் தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, நீங்க 3 பேர் இருக்கீங்க. அதுவும் 2 லேடிஸ், ஒரு ஜென்ஸ். திட்டம் போட்டு திருட வந்திருக்கீங்களோ வீட்டுல ஆள் இல்லாத சமயத்துல? ஐயோ இல்ல சார். ஷோ, வாய் மூடு. திருட வந்துட்டு உனக்குலாம் என்ன வாய்? எது பேசணும்னாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. சார், அது வந்து பேசாதமா. மேடம், ஒருத்தர் தானே சொன்னீங்க, இங்க 3 பேர் இருக்காங்க மேடம். என்னது 3 பேரா? ஏத்தே, நல்ல வேலை வந்துட்டியே. சார், மொத்தமா வீட்டையே கொள்ளையடிச்சிட்டு போலாம்னா 3 பேர் வந்திருக்காங்க. உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போடுங்க சார். ஐயோ இல்ல. ஷோ, இதுக்கு மேல யாரும் பேசக்கூடாது. சும்மா இப்படி அடுத்தவங்க வீட்டுக்குள்ளதான் வருவீங்களோ? ஓஹோ, நகை திருட தான் வந்தீங்களோ? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எத்தனை இடத்துல திருடி இருக்கீங்க? திருட்டா?
ஆமா, இந்த ஏரியால காணாம போன எல்லா பொருளுக்கும் நீங்க தான் காரணம் தெரிஞ்சிருச்சு. எங்க திருடினதை எங்கெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இனி உங்க 3 பேரை தான் நான் விசாரிக்க போறேன். எங்க திருடி எங்கெங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு மரியாதை உண்மை சொல்லிடணும். சார் அப்படி எதுவும் இல்ல சார். நடங்கம்மா ஸ்டேஷனுக்கு. எதா இருந்தாலும் அங்க வந்து பேசுங்க. நல்ல வேலங்க மாட்டி ரோட்ல தரதரன்னு பிடிச்சு இழுத்துட்டு போங்க இவியல. அப்பதான் இந்த மாதிரி திருட்டு வேலைலாம் இனி செய்ய மாட்டாவே. எத்தே வாய் போடுமா. திருடினது இல்லாம உறவு முறையா சொல்லி கூட்டிட்டு இருக்கா. நடமா ஸ்டேஷனுக்கு. ஏமா, இந்த பொண்ணுங்களை நீங்க கூட்டிட்டு போங்க, அந்த பையனை நான் கூட்டிட்டு வரேன். ஓகே சார். ஏமா நடங்கமா ஸ்டேஷனுக்கு. ஐயோ, நான் எந்த தப்பும் செய்யல. மாட்டுனா எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாவே. என்ன திருடனா நான் திருடனேன்னு ஒத்திட்டு இருக்கேன். நடங்கமா ஸ்டேஷனுக்கு. மேடம், நான் ஒண்ணுமே செய்யல, சும்மா தான் வந்தேன். எங்க அம்மா நீ தேடுவா விட்டுருங்க. இந்த அறிவே தப்பு பண்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். நடமா ஸ்டேஷனுக்கு. வாங்கம்மா. எப்பா வா. சார், நான் ஒண்ணுமே செய்யல சார். தெரியும் தெரியும், எல்லாம் தெரியும். கண்ணால பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கோம். மேடம், நீங்களும் எங்க கூட ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க. நீங்க இன்னும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கல. சார், இவங்களால இன்னைக்கே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கேன். வெளியே மட்டும் விட்டுறாதுங்க. இதே மாதிரி மத்த வீட்லயும் போய் திருடுவாங்க. ஆண்டி, ஏலே, யார்ல யாருக்கு ஆண்டி? வாய் மூடிட்டு சொல்லிட்டேன். சார், 3 பேத்தை கொண்டு போய் ஜெயில போடுங்க. அப்பதான் இதுகளுக்கு புத்தி வரும். ஓகே மேடம், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அப்பதான் எஃப்ஐஆர் போட முடியும். போங்க சார், நான் ஆட்டோ பிடிச்சு வரேன். இந்த இடி உழுவா மட்டும் தான் தனியா வருவான்னு நினைச்சேன். இந்த சரோஜா தம்பி மீன்காரி மாவளெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா. இதுவும் நல்லதுதான். இந்த சரோஜா என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசுனா. இப்போ தம்பி ஜெயிலுக்கு போறான். அது மட்டுமா தங்கச்சியோட நாத்தனாரும் ஜெயிலுக்கு போறா. போட்டோம், குடும்பத்தோட ஜெயில போய் இருக்கட்டும். அப்பதான் அந்த சரோஜா திமிரு குறையும். என்கிட்ட என்ன திமிர்ல பேசியா? என் முன்னாடி நின்று மூச்சு விட கூட பயந்தவா. அன்னைக்கு அவ வீட்டுக்கு போயிருக்க அந்த பேச்சு பேசியா? என் மகன் ஆபீஸ்க்கு 20 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கா. என் மகன் அவ தங்கச்சிக்கு கட்டியிருந்தான்னு எப்படி அலைஞ்சுக்கிட்டு வந்தா. இந்த வீட்டு வாசல்லே கடையா கிடப்பா. இப்போ என்னை மதிக்க மாட்டேங்க, திமிர்ல பேசியா? இது அவளுக்கு தேவைதான். என்ன முடிஞ்ச ஆயுசுக்கு இதுல வெளியே வரவிடாம படியறணும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க இன்னைக்கு. சார், எங்களை விட்டுருங்க சார். நாங்க வீட்டுக்கு போன எனக்கு ஒரு சின்ன பிள்ளை வேற இருக்குது. என்னம்மா, சின்ன பிள்ளை இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆலான்னு பாக்குறியோ? அப்படிலாம் விட முடியாதுமா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒருத்தர் வீட்டுல இல்லாத நேரத்துல போய் திருடி இருப்பிய. ஏய், வாய் பேசாதடா. எவ்வளவு தைரியம் உங்க 3 பேருக்கும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எத்தனை இடத்துல திருடி இருக்கிய? மரியாதையா உண்மையை சொல்லிட்டு எழுந்தா விடுறேன். இல்ல 3 பேர்த்தையும் சும்மா விட மாட்டேன். திருட்டு போன எல்லா கேஸையும் உங்க 3 பேர் பேர்ல போட்டு உள்ள தள்ளிடுவேன். ஐயோ சார், சார் நாங்க இதுக்கு முன்னாடி எங்கேயும் திருடினதே இல்ல சார். இதுவும் திருட்டு இல்ல சார். என் மேல திருட போக மாட்டோம் சார். என்னது, இது திருட்டு இல்லையா? ஒருத்தர் வீட்டுக்குள்ள இல்லாத நேரத்துல போய் வீட்டுக்குள்ள போந்து திருடி இருக்கல, இது பேர் திருட்டு இல்லையோ? சார், அது என் வீடு சார். என்னது, உன் வீடா? என்னம்மா போய் சொல்றியோ? உண்மையா சார்? உண்மையதான் சொல்லி, அது என் புருஷன் வீடு. நாங்க போவேன் வருவேன், எப்ப வேணாலும் அங்க இருப்பேன். இதுக்கெல்லாம் எனக்கு உரிமை இருக்கு சார். என்னை விடுங்க சார். என் பிள்ளை என்னை தேடிட்டு இருக்கோம். சார், இந்த பொண்ணு போய் சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. விட்டாதீங்க சார். அது எப்படி இவளோட வீடா இருந்தா அந்த பொம்பளை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்? இந்த பொண்ணு தான் சார் போய் சொல்லுது. ஏமா, என்னம்மா போய் சொல்றியோ? போய் சொன்னதுக்கு சேர்த்து கேஸ் போட்டுருவேன். ஆமா சார், அது என் மாமியார் தான். போய் சொல்லாதம்மா. உன் பேர் என்ன? புருஷன் எங்கிரி, அவர் பேர் என்ன? அவர் பேரு மாணிக்கம் சார். உன் பேர் என்னம்மா? குழந்தை சார். ஏம்மா, சும்மா குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காதம்மா. திருட போயிட்டு குழந்தை பேர் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியோ? ஐயோ சார், என் பேர் தான் சார் குழந்தை. என்னை விடுங்க சார். எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஷோ, தலைய பிச்சுக்கலாம் போல இருக்குமா? சார், என் பேர் குழந்தை சார். எனக்கு ஒரு குழந்தை இருக்கா சார். அவ பேர் பார்வதி சார். என் பிள்ளைக்கு எங்க பாட்டியோட பேர் வச்சிருக்கேன் சார். அவ பேர் தான் பார்வதி சார். ஷோ, முட்டியலம்மா. இதெல்லாம் நான் கேட்டேனாமா? உன் பேர் என்னன்னு தான் கேட்டேன். என் பேர் குழந்தை சார். பேரே குழந்தை, எப்படி இல்லாம பேர் வைப்பவ? அது வந்து சார், நான் பிறந்தவொடனே எங்க அம்மா செத்து போயிட்டாலாம். அதனால எங்க பாட்டி என்னை குழந்தைன்னு கூப்பிட்டு குழந்தைனே பேர் வச்சுட்டாவு சார். குழந்தைங்கிற சின்ன பொண்ணு சார். உன் பேருக்கும் உருவத்துக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்ல சார். ஆனா நான் சொல்றது எல்லாம் உண்மை சார். அது என் வீடு தான். நான் என் வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடாதா? நான் என்ன சார் திருடின? என் கையில ஏதாவது இருக்கா பாருங்க. சரி, நீ அந்த வீட்டுக்கு மருமகளாவே இருந்துட்டு போ. இவங்க 2 பேரும் யாருமா? என் ஃப்ரெண்டுங்க சார். 2 பேரையும் என் வீட்டுக்கு சும்மா கூட்டிட்டு போனேன் சார், விருந்து கொடுக்கலாம். நீங்க அதுக்குள்ள வந்து என்னை கூட்டிட்டு வந்துட்டியா சார்? அம்மா, இந்த பையன் ஏதோ நகை எடுக்கிறதுக்குன்னு சொன்னா
என்ன ஏமாத்தலாம் பாக்குறீங்களோ? இல்ல சார், அவன் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான். இல்லம்மா, நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல. என்ன மாட்டிக்கிட்டோமேன்னு போய் சொல்லி தப்பிக்கலாம் பாக்குறீங்களோ? நீ அந்த வீட்டுக்கு மருமகனா எதுக்கு அந்த அம்மா உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? உங்களெல்லாம் நம்ப முடியாது. உள்ள போங்கம்மா, அந்த அம்மா வரட்டும், எதா இருந்தாலும் பேசிக்கலாம். சார் என்னை விட்டுருங்க சார், என் பிள்ளை அழுது அழுது என்னை தேடிட்டு இருக்கோம் சார். பச்சை பிள்ளை சார், பிறந்தே 9 மாசம் தான் ஆகுது. சார் என்னை விட்டுருங்க சார், எங்க அம்மா என்னை தேடுவா. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து தெரிஞ்சா அவளை கொன்னே போட்டுருவா. சார் எங்க அக்கா என்னை தேடுவா சார், என்னை விட்டுருங்க சார். இப்படி ஆளாளுக்கு நீ தேடுறான்னு சொன்னா நான் விட்டுருவேன்னு பாக்குறீங்களோ? யாரையும் விட முடியாது. லாக்கப்புக்குள்ள போங்கம்மா. சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். எத்தே என்னை கூட்டிட்டு போங்க தேய். நான் உங்க மருமக தானே, போலீஸ்கார்ட்ட சொல்லுங்க தேய், இல்லன்னா பாட்டிக்கு போன் போட்டுருவேன். பாட்டியா? அது யாரு? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. மர்மவா என் வீட்டுக்கு வந்த திருடி நீ என்னை அத்தனை கூப்பிடுறிய? இப்படி சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பி வீட்டுக்கு போயிடலாம் பாக்குறிய? நீ எல்லாம் ஜெயிலுக்குள்ள தான் கிடக்கணும். உன் பேர்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க தான் வந்திருக்கேன். எப்படி நீ தப்பிக்கிறேன்னு நானும் பாக்கேன். சார் இவ போய் சொல்லியாவது சார், இவதான் என்னோட அத்தை. என் புருஷன் நம்பர் தர வேணா போன் போட்டு கேளுங்க சார். மேடம், என்ன மேடம் இது? அந்த பொண்ணு உங்களை அத்தைன்னு சொல்லுது. ஆமா, உங்க மகன் எங்க? சார் என் மகன் ஃபாரின்ல இருக்கான். என் பிள்ளைக்கு என்ன கல்யாணமே ஆகல. இவ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே மேடம், உங்க மகனோட நம்பர் கொடுங்க, நாங்க விசாரிச்சுட்டு சொல்றோம். சார் அதான் சொல்றல, என் மகன் ஃபாரின்ல இருக்கானே. இல்ல சார், இங்கதான் துணி கடைக்கு போயிருக்காரு. என் புருஷன் நம்பரை நான் சொல்லியே சார், நீங்க வேணா போன் போட்டு அவர்கிட்ட விசாரிச்சுக்கிடுங்க. சரி, உங்க 3 பேர் நம்பரை முதல்ல எழுதிட்டாங்க. உங்க வீட்டுக்கு போன் பண்ணி நான் விசாரிக்கணும். ஐயோ சார், வேணாம் சார், எங்க அக்கா தெரிஞ்சா அவளை கொன்னே போட்டுருவா. எங்க அம்மாக்கு தெரிஞ்சா பிச்சு விடுவா. இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா நாங்க விசாரிக்க வேண்டாமா? ஒழுங்கா நம்பர் எழுதி தாங்க, நாங்க விசாரிக்கணும். விசாரிச்சாதான் உங்களை ஜெயில போடணுமா இல்ல வீட்டுக்கு அனுப்பணுமான்னு முடிவு எடுக்க முடியும். நம்பரை சொல்லுங்க. சார் இதெல்லாம் எதுக்காக? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்ல. 3 பேரையும் தூக்கி உள்ள போடுங்க. எதுக்கு இப்ப இவையெல்லாம் விசாரிக்கணும்ங்கறிய? மேடம், அதான் அந்த பொண்ணு இவ்வளவுக்குள்ள சொல்லுது இல்ல, நாங்க இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும். அந்த பொண்ணு என்னடான்னா உங்க மருமகன் சொல்லுது. இவங்க 2 பேரும் அவளோட ஃப்ரெண்டுங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இங்கதான் பக்கத்துல துணி கடைக்கு போயிருக்காருன்னு சொல்றாங்க. அதனால அவங்க சொல்றது பார்த்தாலும் ஏதோ உண்மை இருக்க மாதிரி தெரியுது. ஒரு உண்மை இல்ல சார், எல்லாம் பொய். இப்படி திருடுறவங்களா என்ன உண்மை பேசுவாங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் நம்பாம அவிய சொல்றது கேக்குறிய? நான் கம்ப்ளைண்ட் எழுதி தந்துட்டு கிளம்புறேன். புடிச்சு உள்ள போடுங்க 3 பேரையும். அம்மா, நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, நாங்க விசாரிச்சுதான் முடிவுக்கு வருவோம். விசாரிக்கவே வேண்டாம் சார், எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க. அம்மா, என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, 3 பேரை நம்பர் எழுதி கொடுங்க, விசாரிக்கணும். என்னது இது? ஏதோ நம்பர்ல இருந்து போன் வருது. தம்பி சேகரா இருக்குமா? போன இடத்துல லேட் ஆயிட்டுக்கா, வரக்கு நேரம் சொல்ல போறணும். அவனா இருக்கட்டும், 4 கேள்வி கேட்டு ஆகணும். ஹலோ தம்பி சேகர், பிஏதி இருப்பா, எந்த இடத்துல போன? அம்மா, போன் எடுத்தா யார் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு பேதி எடுப்பான் வாந்தி எடுப்பான்னு கேக்குறீங்க. யார் நீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றோமா. என்னது போலீஸ் ஸ்டேஷனா? சாரி சார், மன்னிச்சுக்கிடுங்க. நான் என் தம்பி சேகரா இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். ஓகேமா, சேகர் உங்க தம்பி தானா? ஆமா சார், அவனுக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆவலமா, இங்க ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. என்னது ஸ்டேஷன்லயா? ஆமாமா, உங்க தம்பி என்ன 2 பொண்ணுங்க கூட சேர்ந்து ஒரு வீட்டுல போய் திருடி இருக்காரு. அதனால அரெஸ்ட் பண்ணி அவரை ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்கம்மா. என்னது, என் தம்பி திருடிட்டானா? அப்படிலாம் இருக்காது சார். இங்க பாருங்கம்மா, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் சரி, ஸ்டேஷனுக்கு வந்து எதுனாலும் சொல்லுங்க. உடனே கிளம்பி வாங்கம்மா. சார் சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். ஐயோ வச்சு தொலைஞ்சிட்டாரே. என் தம்பி திருடினானா? அதுவும் 2 பொம்பளை பிள்ளைகள் கூட சேர்ந்து. பேதி இருப்பா, இந்த 2 கொண்டக்காரிகளையும் கூட்டிட்டு போய் தொலைஞ்சிருக்கானே. எங்க போய் யார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்னு தெரியலையே. சோ, இவனால எனக்கு சோதனையா இருக்கு. அந்த கொண்டக்காரிகள் கூட சேராதன்னு சொன்ன கேட்கானா? இப்ப எங்கேயோ கொண்டு போய் அவனை ஆத்து விட்டுட்டாள்வே. ஷடுஜா, கடலை மிட்டாய் வந்துடுச்சாமா. கடலை மிட்டாய் தின்னா காது கேட்காதான். அதனால கடலை மிட்டாயை காணாம விட்டா நீங்க போய் உள்ள படுத்து தூங்குங்க. என்னது கடலை மிட்டாய் காணாம போயிட்டா? இந்த ஷடுஜா என்ன சொல்லிட்டு போறா? இன்னைக்கு ஒரு கடலை மிட்டாய்க்கு நம்ம இந்த பாடுபட வேண்டியதாயி போச்சே. பேசாம தங்கச்சியை கூட்டிட்டு போய் வாங்கி தின்றுக்கலாம். தங்கச்சி இப்ப படுத்தாலும் படுத்திருப்பாளே. சரி பரவாயில்ல, என்னடா இருந்தாலும் தம்பி சேகர் வர வரைக்கும் காத்திருப்போம். வாங்கிட்டு வந்தாலும் வந்துருவான். மா, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்றோமா. மா, ஒரு நிமிஷமா, நான் இன்னும் விசாரிக்கவே இல்லை, அதுக்குள்ள ராங் நம்பர் சொல்றீங்க. இல்ல, எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல
கண்மணி உங்க பொண்ணா? மா நான் சொல்றது ஒழுங்கா கேளுங்கம்மா. கண்மணிங்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணி நாங்க ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். மா ஜெயில எல்லாம் இன்னும் போடல, ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. மா ஸ்டேஷனுக்கு வாங்கம்மா, எல்லாத்தையும் நாங்க டீட்டெயிலா சொல்றோம். மா ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, யாரோ உங்க வீட்டுல போய் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்கன்னு. போய் பார்த்தப்போ உங்க மகளோட சேர்த்து இன்னும் 2 பேர் இருந்தாங்க. 3 பேரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். இங்க பாருங்கம்மா, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. நான் போனை வைக்கிறேம்மா.